இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் மீது நடைபெற்ற இந்த துல்லிய தாக்குதல் நடைபெற்று 12 மணி நேரங்கள் நிறைவடைந்திருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எந்த பெரிய நாடுகளும் தங்களுடைய கருத்துக்களையோ ஆதரவையோ வெளிப்படுத்தல. இதன் மூலமாக சர்வதேச அரங்கில் பயங்கரவாதத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு அம்பலப்படுத்தப்பட்டு பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு யார்கிட்ட இருந்து சப்போர்ட் வருது பார்க்க போனா சைனாட்ட இருந்து வருது, மற்ற 1-2 நாடுகள்ல இருந்து வரும். தவிர மற்றபடி இப்போ ஐநா பாதுகாப்பு சபையை பார்க்க போகும்போது 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல 5 நிரந்தர மெம்பர்ஸும் 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸும் இருக்காங்க. அந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ல இருந்து 4 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ரஷ்யா வந்து நமக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. சீனா தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. மற்றபடி இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ல இருந்து 4 ஓஐசி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ், கயானா, அல்ஜீரியா, சியரா லியோன், சொமாலியா இருக்காங்க. அண்ட் பாகிஸ்தான் ஆஃப்கோர்ஸ் 5 பேரு. ஸோ இந்த 4 நான் பெர்மனன்ட் ஓஐசி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையான்னு அவ்வளவு டீட்டெயில்டா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மற்ற 5 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக ஆதரவு கிடையாது. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொல்வேன்னா, கண்டிப்பாக முக்கிய நாடுகள்ல இருந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு கிடையாது. பயங்கரவாதத்தோட ப்ரமோஷனுக்கு ஆதரவு கிடையாது. சீனா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு அவங்க வந்து சொல்றாங்க இல்லையா, அவங்களோட உறவுகள் வந்து இமாலய மலையோட உயர்வானது, கடலோட as deep as the oceans, as high as the Himalayas சொல்றாங்க. சோ சைனா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு 10 நாள் பின்னால திரு வாங்கி சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பாகிஸ்தானுக்கு சொன்னாங்க, we stand in support of Pakistan for their sovereignty and territorial integrity. அந்த மாதிரி வேற ஒரு நாடும் சொன்ன மாதிரி நான் பார்க்கல. இன்னொரு சின்ன முக்கியமான பாயிண்ட் சொல்ல போனா, தலிபான் கூட ஆப்கானிஸ்தான் இருந்து பாகிஸ்தான் சப்போர்ட் இருக்கும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் கூட நம்ம சைட்ல தான் இருந்திருக்காங்கன்னா, ஏன்னா திரு பாண்டேன்னு ஜாயிண்ட் செக்ரட்டரி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் வெளியுறவு அமைச்சகத்துல இருந்து காபூல் சென்று அங்க இருக்கிற வெளியுறவு அமைச்சரோட சந்தித்ததும் அவர் சொன்னார்னா, டெரரிசமோடு நாங்க சப்போர்ட் பண்ணல அண்ட் வி கண்டெம் தி புல்வாமா அட்டாக், பஹல்காம் அட்டாக்னு சொன்னார். அந்த மாதிரி நிலைமையில பாகிஸ்தான் ஒரு காலத்துல ஆப்கானிஸ்தான் வந்து அவங்களோட டீப் ஸ்டேட் மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஒண்ணுமே ஆகல. அவங்களோட ஃபால் பேக் ஸ்டேட் மாதிரி அது ஒன்றும் நடக்கல. சோ உங்க கேள்விக்கு குறிப்பாக ஷார்ட்ல ஸ்டேட்மெண்ட் சொன்ன போனா, குளோபல் ஸ்டேஜ்ல பாகிஸ்தானுக்கு சீனாவை தவிர வேற ஒரு பெரிய நாடுகள்ல இருந்து, முக்கியமான நாடுகள்ல இருந்து ஆதரவு கிடைக்கல, சப்போர்ட் கிடைக்கல. நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கு மத்திய அரசு. பெஹல்காம் தாக்குதலுக்கு அடுத்த நாளே அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது. இப்ப தாக்குதலுக்கு அடுத்த நாள், பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. இப்ப 2வது முறை அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய அரசு கூட்டியிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில அனைத்து கட்சி கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன சார்? இல்ல, இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஜனநாயகம்னு நாடு இருக்கும்போது, டெமோக்ரஸின்னு இருக்கும்போது வந்து எல்லா கட்சிகளும் நம்ம கையோட சேர்த்து கூட்டின்னு போனோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் மினிஸ்ட்ரியில இருக்க போகும்போது அப்ப பங்களாதேஷ் இஷ்யூஸ் இருந்தது, வேற இஷ்யூஸ் இருக்கும் போகும்போது நம்ம மத்திய அரசு வந்து மற்ற எதிர்கட்சிகளும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு எந்த மாதிரி நாங்க ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், எந்த மாதிரி டிசிஷனுக்கு வந்திருக்கோம்னு குறிப்பிட்டு கிளியரா சொல்லுவாங்க. அதுக்காக தான் இப்போ கொஞ்ச நாள் பின்னால திரு நம்ம ஹோம் மினிஸ்டரும் கேபினெட் மெம்பர்ஸும் ஆப்போசிஷன் லீடர்ஸ் பிரீஃப் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி பிரீஃபிங் இருக்க போகும்போது தான் மற்ற கட்சிகளும் கவர்மெண்டோ மிலிட்டரி லீடர்ஸோ மிலிட்டரி ஆக்ஷனோ எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ண முடியும், இது எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு காத்தால 11 மணிக்கு நடக்க போகும்போது இந்த மீட்டிங்கும் ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுவாங்க, கன்சென்சஸ் இருக்கணும். ஃபாரின் பாலிசிலயோ டிஃபென்ஸ் பாலிசிலயோ ஒரு நேஷனல் கன்சென்சஸ் இல்லைன்னா
நமக்கு பெரிய ப்ராப்ளம். ஆதரவு இல்லைன்னு சொல்ல போகும்போது 100% சப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கு இல்லைன்னா இது வந்து ஒரு 1% குறைஞ்சாலும் சரியா இருக்காது. அதுக்காக தான் இது வந்து ரொம்ப முக்கியம், இது பாராட்ட வேண்டியது. இது வந்து கிராஸ் கண்ட்ரி சப்போர்ட் கிடைக்கும், அது ரொம்ப நல்லது. இப்ப பாகிஸ்தானுடைய எல்லையை கடந்த இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல தான் கடந்த காலங்களில் தாக்குதல் அப்படின்றது இந்தியா மேற்கொண்டிருக்கு. இந்த முறை பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதி கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் உள்ள அவங்களுடைய பிளைன் ரீஜன் வரைக்கும் நம்ம போய் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ பாகிஸ்தானுக்கு இது ஒரு காரணமாக அமையாதா பதில் தாக்குதல் நடத்துவதற்கு? அவங்களுடைய தயக்கம் என்ன காரணமாக இருக்கலாம்? கண்டிப்பாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா ஆக்ஷன் எடுத்தனால நாங்க கண்டிப்பாக அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம்னு. இதுவரையிலும் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீருக்கு எதற்காக தான் ஆக்ஷன் எடுத்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க பாலாகோட் ஆக்ஷன் நம்ம 2019 எடுத்தோம் இல்லையா, அது வந்து பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர்ல இல்லை, அது வந்து கைபர் பக்தூன்வா ப்ராவின்ஸ் வரணும். நம்ம விமானம்லாம் சென்று அங்க இருக்கிற டெரரிஸ்ட் கேம்ப் மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து 4 டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் பாகிஸ்தான் பஞ்சாப்ல நம்ம எடுத்திருக்கோம் ஆக்ஷன் அகேன்ஸ்ட். பாகிஸ்தான் ஏன் தயங்குறாங்கன்னா, ஒண்ணு வந்து இந்த ஆக்ஷன் நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்தது வந்து எல்லாமே பயங்கரவாத கேம்புக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்திருக்கோம். மிலிட்டரி கண்டோன்மெண்ட்ஸ்க்கு எதிராக ஒரு குண்டும் வீசல. மூன்றாவது சிவிலியன்ஸ்க்கு எதிராக நம்ம ஒரு ஆக்ஷனும் ஆகல. சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் பாகிஸ்தானோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் இது வரலும் சிவிலியன்ஸ்க்கு எதிராக தான் இருந்திருக்கு. பஹல்காமே பாருங்களேன், 26 கேஷுவலிட்டிஸும் சிவிலியன்ஸ் தான். 26 கொல்லப்பட வேண்டிய மனிதர்கள் எல்லாரும் சிவிலியன்ஸ் தான். இரண்டாவது வந்து பாகிஸ்தானுக்கு இன்டர்நேஷனல் சப்போர்ட் இல்லாதனால அவங்க கண்டிப்பாக தயங்கலாம். சீனாவை நீங்க சொன்ன மாதிரி அவங்க நேஷனல்ஸுக்கு நீங்க பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சீனா வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூரோட என்ன சொன்னாங்கன்னா, we would not like situation to be aggravated. அது என்னன்னா, 2 சைடுக்கும் அவங்க சொல்றாங்க, ஓகே டோன்ட் டேக் எனி ஃபர்தர் ஸ்டெப்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ். மூன்றாவது, ஃபாரின் செக்ரட்டரியோட பிரீஃபிங் 11 மணிக்கு அவர் என்ன கிளியரா சொன்னார்னா, இந்த ஆக்ஷன் phase 1 நடந்தாச்சு, வேற எதையும் நம்ம ஸ்டெப்ஸ் எடுப்போம்னா பாகிஸ்தான்ல இருந்து எதை ரெஸ்பான்ஸ் இருந்தாதான் நாங்கள் ஸ்டெப் எடுப்போம். பாகிஸ்தான்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வரலன்னா அப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு விதத்துல நல்லதுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு சென்ஸ் வந்திருக்கு, ஒரு நல்ல புத்தி திரும்பி வந்திருக்குன்னு சொல்லலாம், பார்க்க வேண்டியதான். ஆனா நான் சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் பட் வெரிஃபை. நான் என்ன சொல்றேன்னா, வெரிஃபை தென் ட்ரஸ்ட். அது வரலும் நம்ம வெயிட் பண்ணோம். அதை நம்ம கண்டிப்பாக எந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தான் நம்பிக்கை வருவோம், முதல்லயே நம்பிக்கைக்கு வரக்கூடாது. சோ அதோட தயக்கத்துக்கு காரணம் பாகிஸ்தானோடது இதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு ஃபாரின் செக்ரட்டரியோட பிரஸ் மீட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டாரு. அதாவது இந்த தீவிரவாதிகளுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய குரூயலிட்டியை காட்டுது. இன்னொரு பக்கம் மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்கணும், இந்து முஸ்லீம்களுக்கிடையே மோதலை உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் வெப்பன் பயன்படுத்தி டெரரிசம் அட்டாக் நடந்தது மாதிரி இப்போ இது மாதிரி புதிய வியூகத்தை தீவிரவாதி கையில் எடுத்திருக்காங்களா? சார், கடந்த காலங்களில் ஆயுதங்கள் மூலமாக தான் தீவிரவாத தாக்குதல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஃபாரின் செக்ரட்டரி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் அவங்க ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தீவிரவாதிகளுடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கிடையே மத மோதலை உருவாக்குவது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனால தான் அது போன்ற வியூகத்தை அவங்க வகுத்து செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது புதுவிதமான ஸ்ட்ராட்டஜியா இல்லை ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்ட ஒன்றா சார்? இது ஸ்ட்ராட்டஜி புதுவிதமான இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு காரணம் இன்னொன்னு. சில நாள்கள் முன்னால இது சம்பவம் வந்து பஹல்காம் சம்பவம் வந்து 22 ஏப்ரல் நடந்தது. அதுக்கு சில நாள்கள் முன்னால அந்த ஊர் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் ஆசிம் முனீர் என்ன சொன்னார், அவரோட ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பாகிஸ்தானிஸோட
ஒரு ஸ்பீச்ல அவர் என்ன சொன்னார், ஹிந்துஸ் அண்ட் பாகிஸ்தானிஸ் ஆர் நாட் ஒன். Pakistan was a separate nation created for the Muslims. We cannot live together. And Kashmir is Pakistan's jugular vein. Kashmir was Pakistan's jugular vein, is Pakistan's jugular vein, and will be Pakistan's jugular vein னு சொன்னார். அந்த காரணம் நம்ம ரீட் பண்ண போனா அதுதான் ஒரு ப்ரொவோகேஷன் சொல்ல முடியலாம். ஒரு சப்போர்ட், ஒரு எனர்ஜி கொடுத்தா மாதிரி இந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளுக்கு ஒரு பேஸ் கொடுத்தா மாதிரி நம்ம ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம். ஆனால் இப்போ நீங்க சத்தீஸ்சிங்புரா 2000வது ஆண்டுல சத்தீஸ்சிங்புரா நடந்தது. அந்த டைம்ல சீக்ஸ பாகிஸ்தான் டெரரிஸ்ட் கொன்னாங்க. ஆனால் பஹல்காம்ல நடந்தது ஒரு இன்னொரு விதத்துல. ஏன் ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் என்னன்னாக்க, அவங்க எல்லாரோடையும் கேள்வி கேட்டாங்க, நீங்க முஸ்லிமா இந்துவா, நீங்க கல்மா ரிசைட் பண்ணுங்க, சர்க்கம்சேஷன் நடந்திருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்பதான் ஒரு குருவல் பார்பரிக் காட்டுமிராண்டித்தனமாக தலையில குண்டை சுட்டாங்க அட் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச். அது மட்டும் இல்ல, அவங்களோட மனைவிக்கு முன்னாலேயோ குழந்தைகள் முன்னாலேயோ அம்மா அப்பா முன்னாலேயோ இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதமான காட்டுமிராண்டித்தனமான சுட்டு பண்ணாங்க. சோ ஒரு புது ஸ்டேஜ் ஆஃப் ஆக்டிவிட்டி மாதிரி நடந்திருக்குது. சோ இதுக்கு நான் காரணம் மெயின் யாரோட டோர் ஸ்டெப்ல கொடுப்பேன், இது ஜெனரல் ஆசிம் முனீர் தான் இதுக்கு காரணம், வேற எதுவும் இல்லை. பாகிஸ்தானோட ஆர்மியோட ஒரே ஒரு நோக்கம் தான், அவங்களோட சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் எதுனால, ஆன்டி இந்தியா பாலிசி, ஆன்டி இந்தியா ஸ்ட்ராட்டஜி, ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டினாலதான் இருக்கு தவிர ஒரே ஒரு அவங்களோட ஃபவுண்டிங் டேல இருந்து அவங்களோட 1 பாயிண்ட் அஜெண்டா ஆன்டி இந்தியா தான் தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஹிஸ்டரியிலேயே பாருங்களேன், 1947, 48, 1965, 1947, 48, 1965, 1965, 1971, 1999, 2000, 2002, 2008, 2016, 2019, 2025 எல்லாமே பார்க்க போகும்போது அவங்களோட 1 பாயிண்ட் அஜெண்டா ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டி முன்னுக்கு வருது, கிளியரா வருது. அதுல ஒரு விதமான மாறுதல்ல, ஒரு விதமான மறைப்பு ஒண்ணும் இல்லை. அதற்காக கண்டிப்பாக இது எஸ்கலேட் பண்ணிருக்காங்க தவிர பேஸ் அதே தான். இது ஹோப்ஃபுல்லி இந்த நம்ம ஆக்ஷன் எடுத்தனால அந்த ஜெனரலை மாத்தினா நல்லா இருக்கும். ஆசிம் முனீர் மாறணும், அது மட்டும் இல்ல அங்க இருந்து டெரரிஸ்ட் எல்லாம் ஒழியணும். அப்பதான் ஒரு ஸ்டேபிள், ரெஸ்பான்சிபிள், ரீசனல் பாகிஸ்தான் முன்னுக்கு வர முடியும். அது மட்டும் இல்ல, அவங்களோட பொருளாதார நிலைமையோ வளர்ச்சியோ அப்பதான் வர முடியும். தவிர பாகிஸ்தானோட நீங்க இப்ப பாத்திருப்பீங்க, அவங்கள்ட்ட ஆயுதம் இல்ல, பைனான்சஸ் இல்ல, பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி நாடுகள் அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் தவிக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமையில அந்த தவிப்புல யாருக்கு சப்போர்ட் இருக்கு? பாகிஸ்தான் ஆர்மி. பாகிஸ்தான் ஆர்மி என்ன, பேசிக்கலி ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மி தான். ஆனா ப்ரொஃபஷனல் ஆர்மி பேஸ்ட் ஆன் அப்சல்யூட் கரப்ஷன், ஃபாலோ டு த கோர். இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் தாக்குதல் நடத்திட்டு இனிமேல் அண்டை நாட்டில் பாகிஸ்தான் மாதிரியான நாட்டில் போயிட்டு உள்ளே நம்ம அடைக்கலம் பூந்துட்டோம் அப்படின்னா இனிமேல் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தின் மீது, அந்த சிந்தனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இது அப்படின்னு எடுத்துக்கலாம். தொடர்பாக நிறைய விரிவான தகவல்களோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க.